செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சரௌண்டிங், அதாவது செங்கல்பட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் சரௌண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 3500 4000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்லயே உங்களுக்கு வந்து ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பாருங்க, இதுல இருந்து கரெக்டா ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதுவும் பஸ் போற ரூட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது எங்கன்னா கரெக்டா நம்ம பாலார் பிரிட்ஜ்லாம் நீங்க தாண்டவே வேணாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு உள்ள வரும் பாத்தீங்கன்னா, அது நேரா பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. இந்த ரோட்லயே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டோட உங்களுக்கு வந்து கோர்ட், அதே மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஹைவே ரேஞ்சில் இருந்தது. அதனால அது ஒரு 6 பிளாட் புக் பண்ணிட்டு அதை இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அது வாசலில் தான் நின்று பேசுகிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சர்வீஸு ப்ராம்ப்டாக இருக்குது. உங்கள் ஸ்டாஃப் வந்து க்ளீனாக கைட் பண்ணுறாங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. ப்ளஸ் அவங்க வந்துட்டு எந்த பிளாட் நம்ம வாங்குகிறோம் போகிறோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்லெட்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம அதையும் மீறி எதுவும் தேவையில்லை. அதையும் மீறி இன்கேஸ் உங்களுக்கு லாயர் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு போனாக்க லாயர் சொல்கிறாரு, இதுமாரி புக்லெட் போட்டு கொடுத்தாலே பெரிய கம்பெனியாக இருக்குது சார், எந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக வாங்கலாம் சார் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வித்தின் 20 டேஸில் இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் முடிச்சிட்டேன். அது இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 1-2 மந்த்ஸில் வந்து அந்த வீராணக்கணமும் அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் கொடுக்குற மணிக்கு வேல்யூ ஃபார் தி சர்வீஸு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று வந்துட்டு சில பேர் கேட்குறாங்க, ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ இதில் பண்ணுறீங்கன்ட்டு. கோல்டு வேல்யூ வித்தின் இந்த 1.5 இயர்ஸ்க்குள்ளே 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கேன்ட்டு உங்களுக்கே தெரியும். இது ஆல்மோஸ்ட் இப்போ பீக்கில் இருக்குது. இதுக்கு மேலே ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது சான்சஸ் கம்மி. அதனால தான் அதை வந்து இதுவாக வந்துட்டு ஆல்டர்னேட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ். டெஃபினட்டாக வித்தின் 1-2 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டபுள் ஆகும். அதுக்கு அதை நான் ரியலைஸ் பண்ணி தான் நானாக யார் சொல்லாமல் நானாக இதை வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொன்று இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அதுவும் பல்காக 6 பிளாட் 7 பிளாட் அதுமாரி வாங்குறேன். சுரேஷ் பெருமாட்டு வரோம், உருவாஞ்சியர் இருக்கோம். இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ஏற்கனவே அவங்க கொண்ட பிளாட்டெல்லாம் பார்த்து எனக்கு கிடைக்காம போச்சு. ஆனால் இந்த செங்கல்பட்டு பிளாட்டை அவங்க ஃபோன் பண்ண வந்து எங்களையே காரில் கொண்டு போய் காமிச்சாங்க. எங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தது, லொக்கேஷனும் இருந்தது, அமௌண்ட்டும் ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து இதை 2 பிளாட்டு வாங்கிட்டோம். எங்களுக்கு எல்லா சௌகரியமும் எடுத்து கொண்டு போய் காமிச்சு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எல்லாத்தையும் அவங்க நிவர்த்தி பண்ணாங்க. நாங்கள் வந்து எல்லா பத்திரம்லாம் காப்பியெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துக்க சொன்னாங்க. எந்த வில்லங்கமோ எதுவுமே க்ளீன் டாக்குமெண்ட்டு. நம்ம வந்து கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், திருப்பி அதில் போய் நம்ம 30% கேஷாக வாங்கினோன்னா டிடக்ஷன் ஆகிடுது. நமக்கு வந்து நிலத்தில் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்குள்ளேயே ட்ரிபிள் மடங்கு நமக்கு கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஏன்னா அந்த சரௌண்டிங்ஸில், அந்த எலுமிச்சம்பட்டு சரௌண்டிங்ஸில் எந்த விதமான இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்கல. இவங்க சீனிவாசன் சாரும் அவர் சன்னும் எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி எல்லாம் இதை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துருக்காங்க. அவங்கள ஸ்டாஃப் பாலாஜி, அப்புறம் நந்தினி, இவங்கெல்லாம் வந்து நல்ல சர்வீஸ் இது பண்ணாங்க. அடிக்கடி என்ன டவுட்டு ஃபோன் மூலமாகவும் சரி, நேர நம்ம போய் பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வண்டி கார்லாம் அரேஞ்ச் பண்ணி பணத்தை கொண்டு போய் வாங்கி கொடுத்தோம், ஆர்டிஜிஎஸ் பண்ணோம். அது மாதிரி எல்லா சௌகரியமும் அவங்க நல்ல சர்வீஸ் ஓரியன்டோட எல்லாருமே நல்ல, அவங்க டீமே நல்லா பண்ணாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு என்னோட ரொம்ப நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளுவோம். இப்போ நாம் வந்து பத்திரம் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரெயினில் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அப்படி தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க எல்லாமே வாகன வசதி ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து தண்ணி, வாட்டர் குடிங்க, டீ காஃபி சாப்பிடுங்க, அப்புறம் உபசரித்தலும் ரொம்ப மன திருப்தியாக அவங்க வந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம லேண்டு வாங்குகிறோம் வாங்கலை, அவங்களோட சர்வீஸுக்காகவே நம்ம வாங்கலாம்.
நல்ல ரொம்ப கோஆப்ரேஷனோட எல்லாமே நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அதனால நம்ம இவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். சீனிவாசன் சார், அவர் சன். வணக்கம், என்னோட பேர் மகேந்திரன். நான் சென்னை நங்கநல்லூர்லேருந்து வரேன். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பார்க்கணும், இடம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு. அவர் வந்து இந்த அணையா க்ரீன் சிட்டி அவங்கள சஜஸ்ட் பண்ணார். நான் லாஸ்ட் சாட்டர்டே தான் கால் பண்ணேன், ஃப்ரைடே கால் பண்ணேன். சாட்டர்டே நேரில் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண சொன்னாங்க, ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணேன். அண்ட் த ஸ்டாஃப்ஸ் இன் அணையா க்ரீன் சிட்டி டெவலப்பர்ஸ் வாஸ் சூப்பர். தே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டீம். நல்லா கைட் பண்ணாங்க, எங்களுக்கு சைட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களோட ஒர்க் என்ன, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, until today the process was so smooth. அவங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்கல. நாங்கள் ஜஸ்ட் மார்னிங் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நாங்கள் நல்ல நேரத்தில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நேற்று நைட்டே எல்லா ஒர்க்கும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்மூத்தாக மார்னிங் வந்த உடனே நேராக வந்தோம், சைன் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வாஸ் ஸோ ஸ்மூத். நாங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு. இதுவரையும் நான் பார்த்த நிறைய ப்ரமோட்டர்ஸ்லேயே அணையா க்ரீன் சிட்டி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சாட்டர்டே பார்த்தோம், இன்னைக்கு ஃப்ரைடே, லைக் லெஸ் தென் அ வீக் வி ஆர் ரெஜிஸ்டரிங் அவர் லேண்ட். லீகல் பார்த்தோம், லீகல் டாக்குமெண்ட்ஸ் நவீன் சார் எங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் கொண்டு போய் எங்களோட அட்வொகேட் கிட்ட கொடுத்தோம். அவங்க பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. வித்தின் 2-3 ஹவர்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. எஸ், திஸ் இஸ் குட் சைன், நீங்கள் போய்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம், வாங்குறதா இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு லேட் ஆனாலுமே அவங்க வந்து எதுவும் ஹோல்டு பண்ணலை, எந்த ஒரு டவுட்டும், எந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸும் கேட்கல. இனிஷியல் டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து டைட்டில் வாஸ் கிளியர், நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸோ சாட்டர்டே பார்த்தோம், சண்டே டிஸ்கஸ் பண்ணோம். In next 4-5 days, Friday 31st October, we are registering our land, like less than a week. I think இதுதான் ஸோ ஃபாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். எந்த ஒரு லேண்டு 1 வீக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணதாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ரோடு நல்லா இருக்குது. ரோடு வந்து 33 feet ரோடு, தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. லேண்ட் இஸ் டெவலப்பிங் நவ், டெவலப்டுன்னு சொல்ல முடியாது. லேண்டு போகலாம். டிடிசிபி லேண்டு டிடிசிபி அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்ட், எல்லா அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸும் அவங்க வச்சுருக்கிறாங்க. நேரம் வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். ரோடு க்ளீனாக இருக்குது, ஃப்ளாட்டும் க்ளீனாக இருக்குது, டைட்டில் க்ளீனாக இருக்குது. யார் இந்த லேண்டை வந்து பார்த்தாலுமே வித்தின் வீக் 10-15 days, 2 weeks அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடலாம். தேங்க்யூ.